ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேட்டரில் படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு அமானுஷத்தை பார்த்தா என்ன செய்வீங்க? பாதியோட படத்துலேருந்து வந்துடுவீங்களா, இல்லை படத்தை முடிச்சுட்டு தான் வருவீங்களா? வாங்க இன்றைக்குள்ள உண்மை சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஷ்டுக உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உண்மை சம்பவம் நானான்னு ஒரு லேடி அவங்களுக்கு நடந்த ஒரு கதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் 2021 நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். ஸோ இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நானா இருக்காங்களே, ஸோ இவங்களும் அவங்க ஃபியான்ஸே கூட படம் பார்க்க போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் உள்ள ஒரு தேட்டருக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மணி ஒரு 5 மணி ஆகிருக்கு. ஸோ 5 மணி போல் அவங்களுக்கு வேலை முடிஞ்ச கையோட ஸோ அவங்க போய் டிக்கெட் வாங்க போயிருக்காங்க. அப்போ அந்த டிக்கெட் வாங்குகிற இடத்துல போய் பார்த்தாக்கா 6:30 மணி ஷோ எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. ஸோ 6:30 சாயந்தரத்தில் பார்க்கலான்னு. ஆனால் அவங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா எல்லாமே ரொம்ப பேக்காக இருக்கிற வச்சு கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அடுத்த ஷோ எத்தனை மணிக்கு போடுறாங்கன்னு பார்த்துட்டு 8:50 நைட்டு அந்த டைமில் வந்து ஒரு ஷோ இருக்குது. ஸோ அந்த ஷோவுக்கு அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டைமில் வந்து டிக்கெட் ரொம்ப விலை குறவாக இருந்திருக்கு. அப்போ இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த 8:50 ஷோ அவங்க எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மணி வந்து 8:30 மணி ஆகுது. ஸோ அந்த ஃபியான்ஸே வந்து வீட்டுக்கு வராரு. வந்துட்டு இவங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு அந்த மாலுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க போய்ட்டு ஜஸ்ட் அங்கே உள்ள அந்த நம்மளாக ஒருத்தவங்க படம் பார்க்க போனோம்னா நம்மளாக இந்த பாப்கார்ன் அதெல்லாம் வாங்குவோம்ல, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு அந்த தேட்டர் உள்ளுக்கு நுழையிறாங்க. ஸோ நுழைஞ்சோன்னே அந்த தேட்டர் உள்ளுக்கே பார்த்தோம்னா ரொம்ப பேர் இல்லை, கொஞ்சம் ஆள் தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்துட்டு அவங்க சீட்டை தேடி பார்த்துட்டு அவங்க வந்து உட்காடுறாங்க. ஸோ படம் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஸோ அவங்க சீட்டில் உட்காந்துட்டாங்க. ஸோ நம்மளாக எல்லோரும் போனோம்னா வாஷ்ரூம்லாம் போயிட்டு தானே வருவோம். ஸோ இவங்க அந்த என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல, அவங்க ஃபியான்ஸ் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஸோ நீங்கள் உட்காந்துருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சிட்டு அந்த கதவு இருக்குல்ல, உள்ளுக்கு அந்த தேட்டர் உள்ளேருந்து ஒரு கதவு இருக்கும், அந்த கதவு கொஞ்சம் பாரமாக இருக்கும், அந்த கதவை தள்ளிட்டு அவங்க வெளியே வராங்க. திடீர்னு அவங்களுக்கு அந்த என்ன ஒரு ஃபீல் வந்திருக்குன்னா, அந்த கதவு தள்ளி அவங்க வெளியாகும்போது இவங்க ஷோல்டரை யாரோ தள்ளின மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு இவங்களுக்கு. இப்போ இவங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க, ஆனால் யாரும் இல்லை. ஸோ இவங்களுக்கே வந்து ஒரு குழப்பமாகுது, என்னடா யாருமே இல்லை திடீர்னு. ஆனால் அவங்களுக்கு உண்மையாகவே ஃபீல் பண்ணியிருக்கு, யாரோ கையை வச்சு தள்ளுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க அதை போதை பண்ணல. ஸோ இவங்க சட்டுன்னு போய்ட்டு வாஷ்ரூம் போய்ட்டு வந்து படம் பார்க்கணும்ல, ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து வாஷ்ரூம் போகிறாங்க. ஸோ வாஷ்ரூமுக்கு அவங்க போய் ரீச் ஆன கையோட ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த மாலோட அந்த வாஷ்ரூமுக்கு போனோம்னா நிறையா கதவாக இருக்கும் பாருங்கள். ஸோ அதில் ஒரு கதவில் தான் அவங்க வந்து போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பார்க்குறாங்கன்னா, அதே ரோவில் அந்த கதவுலாம் இருக்கிற ரோவில் கடைசி கதவு வந்துட்டு மெதுவாக வந்து அந்த கதவு வந்து திறக்கிறத அவங்க வந்து கவனிக்கிறாங்க. இப்போ இவங்க இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கதவு வந்து மெதுவாக திறக்கிறத கவனிக்கிறாங்க. ஆனால் அந்த கதவில் வந்து என்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னா, இந்த 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 ரூம், அதாவது இந்த டாய்லெட் வந்துட்டு பாய்க்க முடியாது, இந்த மாதிரி வந்து டீப்பர் பைக்கினா அண்டர் ரிப்பேரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின கதவு சொந்தமாக மெதுவாக காற்றுல திறந்தால் எப்படி திறக்குமோ அந்த மாதிரி மெதுவாக திறக்கிறத இவங்க வந்து கவனிக்கிறாங்க. அந்த வாஷ்ரூமுக்குள்ளே அவங்க போகிறாங்க. அந்த டைமில் போகும்போது அந்த கதவு வந்து அதே டைமில் திறக்கிறத அவங்க வந்து கவனிக்கிறாங்க. இவங்க என்ன பார்க்குறாங்க, சட்டுன்னு இவங்க வந்து வேலையை முடிச்சுட்டு இவங்க போய் படம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த முன்னுக்குள்ளே ஒரு வாஷ்ரூம் உள்ளுக்குள்ளே கதவுலேயே வந்துட்டு அவங்களோட வேலையை முடிச்சுட்டு அவங்க வெளியே வந்து அந்த சிங்க்லாம் இருக்கும்ல, மீன் கண்ணாடிலாம் இருக்கும், அங்கே கை கழுவிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அந்த கதவு திறந்துச்சுல, அந்த கதவு வந்து தட்டார்னு ஒரு சவுண்டு, அதாவது அந்த கதவு வந்துட்டு மெதுவாக திறந்த அந்த கதவு வந்து திடீர்னு வேகமாக அடித்தா அப்படி. அப்போ இவங்க கவனிக்கும் போது கதவு அந்த ஆடுது, அந்த கதவு வந்துட்டு அடித்து வேகமாக ஒரு அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து உடனே என்ன பண்ணியிருக்காங்க, உடனே கையை கழுவிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, வேகமாக விறுவிறுன்னு நடந்து அந்த தேட்டர் உள்ளே போயிருக்காங்க. இப்போ அவங்க வேகமாக நடந்து அந்த தேட்டரோட கதவு திறந்து உள்ளுக்கு போகும்போதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல்னாக்கா, அவங்க அங்கேயும் தண்டாஸ்லேருந்து அந்த வாஷ்ரூம்லேருந்து வந்தாங்களே, அப்போ என்ன ஒரு ஃபீல்னாக்கா, யாரோ துரட்டிக்கிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்து அவங்க வேகமாக நடந்து வந்திருக்காங்க, வந்து அந்த தேட்டர் உள்ளே பூந்துருக்காங்க. ஸோ பூந்துட்டு அவங்க எங்கே உட்காரணுமோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க தேடி பார்த்து திரும்ப உட்காரும்போது அவங்களோட ஃபியான்சியை வந்து அவங்கள பார்க்குறாங்க. என்ன, அதாவது ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, என்ன இந்த அளவுக்கு வேகமாக விட்டு வந்திருக்கேன். ஸோ
ஸோ பார்த்துட்டு ஏன் என்னாச்சு ஏதாச்சுன்னா அப்போ அவங்க எதுவும் பேசலையா. அதோட என்ன பண்ணுறாங்க, படமும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் பார்க்குற நேரத்தில் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நடக்கலை. ஸோ அவங்க படமும் பார்த்து முடிக்கிறாங்க. ஸோ படம் பார்த்து முடிஞ்சு வெளியாகிறாங்க. அவங்க ஃபியான்சி வெளியாகிறாங்க. ஸோ எல்லாம் வெளியாகிட்டு அவங்க அந்த தேட்டர் விட்டு வெளியாகிட்டு அந்த மால் தானே, ஸோ மாலுக்கிட்ட வெளியாகி நடந்துக்கு வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, யாரோ இவங்கள வந்து பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் இவங்க வந்துட்டு அவங்களோட ஃபியான்சிகிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா சொன்னாக்கா அவரும் ஏதாச்சும் பயப்படுவாங்க, என்னாச்சும் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க ஃபியான்சியை கையை பிடிச்சிக்கிட்டு ஸோ அவங்க நடந்து வராங்க. அப்போ அந்த மால்லேருந்து இறங்கி கீழே வர்றதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தாங்கா இருக்குது, எஸ்கலேட்டர் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் லிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா தாங்கா அந்த எஸ்கலேட்டரில் இறங்குறதுக்கு பார்த்தோம்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சைடில் இருக்காங்க. இறங்கிட்டு இருக்கசி ரொம்ப பேர் க்ரௌடாக இருக்கிற வசி இவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னா, சரி லிஃப்ட்டில் ஏறுவோம். ஸோ அப்போ அந்த லிஃப்ட்டுக்கிட்ட போகிறதுக்குள்ளார அந்த லிஃப்ட்டு வந்து எம்டியாக இல்லை, அதாவது ஆளுங்க வந்து ஆக்குபைட் பண்ணிடுறாங்க, நிறைய பேர் ஃபுல்லாகிடுது. ஸோ ஃபுல்லான கையோட அவங்க வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க, சரி அந்த லிஃப்ட்டு போயிட்டு வரட்டும்னு. ஸோ வெயிட் பண்ண கையோட திரும்ப அந்த லிஃப்ட்டு வருது, மேலே வருது. ஸோ இவங்க உள்ளுக்கு போயிட்டு கீழே தட்டுறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் அவங்க தட்டும்போது அந்த லிஃப்ட்டு வந்துட்டு மேலே போகுது, அதாவது 4வது மாடிக்கு போயிடுச்சு. 4வது மாடிக்குனா ஜஸ்ட் அது காப்பாக்கி கொண்டு தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு தட்டி திறக்குது அந்த லிஃப்ட்டு. அப்போ இவங்களுக்கு வந்து குழப்பமாகுது, என்னடா திடீர்னு வந்துட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் தட்டணும், ஆனால் இது வந்து 4வது மாடிக்கு வந்து காப்பாக்கிங்கிட்ட திறக்குதுன்னு. இப்போது காப்பாக்கிங்கில் அவங்க லிஃப்ட்டு திறந்தோன்னே பார்ப்பாங்களே. ஸோ பார்த்தா எல்லாமே கோசமாக இருக்குது, இருட்டாக இருக்குது. ஏன்னா நைட் ஆகிடுச்சு, அந்த படம் முடிஞ்சு வர்றதுக்கு மணி ஒரு 10:30-11 கிட்ட ஆகுது. அந்த நேரத்தில் இவங்க அந்த லிஃப்ட்டு திறக்கும்போது முன்னுக்கு இருட்டாக இருக்குது. ஜஸ்ட் அங்கே இருக்கிற அந்த ஆட்டோபே மிஷின் இருக்கலாம், அது அந்த லைட் ஒண்டி தான் ஜஸ்ட் எரிஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சரி நம்ம தான் சீலாப்பாக தட்டிட்டோமோ, அதாவது ராங்காக தட்டியிருக்கோம் போலன்னு சொல்லிட்டு அவங்க இல்லையே, சரி தானே நம்ம ஜி தான் நம்ம தட்டணும், சரி பரவாயில்ல திரும்ப ஜி தட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபேன்ஸையும் சொல்கிறாங்க. ஸோ திரும்ப அவங்க தட்டுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் தட்டுறாங்க. அது வந்து லிஃப்ட் வந்து கதவு சாத்தவே இல்லை. திரும்ப வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப அந்த ஜி தட்டுறாங்க, திரும்ப அது சாத்தவே இல்லை, அந்த லிஃப்ட்டோட கதவு வந்து சாத்தவே இல்லை. 3வது தடவை வந்துட்டு அந்த ஃபேன்ஸி என்ன பண்ணுறாரு, சின்னவர் நான் தட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் தட்டுறாரு. ஸோ அவர் தட்டுன கையோட அந்த லிஃப்ட் வந்து ஒரு ஃபியூ செகண்ட் கழித்து அந்த லிஃப்ட் வந்து சாத்தியிருக்கு. சாத்தின கையோட என்ன நடந்திருக்குன்னா, அவங்க ஜி தட்டிட்டாங்க. ஸோ ஜி தட்டினா லிஃப்ட் வந்து இறங்குது. ஸோ லிஃப்ட்டு இறங்கும்போது ஜஸ்ட் நார்மலாக எப்போதும் நம்மளுக்கு இறங்குது, திடீர்னு வந்து அது நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஃப்ளோரில் நிற்கிது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு அந்த டீங்குன்னு சத்தம் கேட்கும்ல, ஸோ டீங்கு நின்றுட்டு சத்தம் கேட்ட வகையில் லிஃப்ட்டுக்கு அது திறக்கும் போது என்ன பார்க்குறாங்கன்னா, திரும்ப காப்பாக்கிங் தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த நேரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. என்னன்னாக்கா, லிஃப்ட்டில் நம்ம வந்து மாலுக்கு நம்ம போனோம்னா நார்மலாக நம்ம கதவு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், எத்தனை ஃப்ளோ இருக்குதோ அந்த ஃப்ளோவில் வந்துட்டு வந்து இந்த கடைங்க அந்த மாதிரி ஏரியா தான் அந்த லிஃப்ட்டு திறக்கும். அதுக்கு மேற்பட்டு தான் வந்துட்டு அந்த கார் பார்க்கிங்லாம் போவோம். ஸோ இல்லை நம்ம வெறும் கார் பார்க்கிங்கோட லிஃப்ட் எடுத்தோம்னா வெறும் கார் பார்க்கிங்காக இருக்கும் எல்லா இடத்துலையும். ஆனால் இது வந்து கீழே தான் கடை இருக்கிற இடம். ஆனால் இவங்க மேலே அந்த கார் பார்க்கிங் போயிட்டு அந்த லிஃப்ட்டு திரும்ப கீழே வந்து திறக்கும் போது பார்த்தா திரும்ப வந்து கடை வர வேண்டிய இடத்துல கார் பார்க்கிங் தான் இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து அதாவது இவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா உடம்புலாம் வந்து சிலுக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா சரியா இது உண்மையிலே அந்த லிஃப்ட்டு வீணாக போச்சா என்னாச்சு? இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு கூஸ் பாம்பு வந்திருக்கு அந்த நேரத்தில். அப்போ அவங்களோட அந்த இவருக்கெல்லாம் ஃபியான்ஸு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை, நீ இதை என்னது கான்ஃபியூஸ் ஆகாத, லிஃப்ட் நினச்ச ப்ராப்ளமாக இருக்கும், நீ திரும்ப ஜி தட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப தட்டுறாங்க. ஸோ தட்டினோன்னா அந்த லிஃப்ட்டுக்கு அது வந்து திறக்கவே இல்லை, திறந்து தான் இருக்குது. திரும்ப அவங்க தட்டும்போது ஓகே திரும்ப அந்த லிஃப்ட்டு மூடுது, 2வது மூடிட்டு ஜி ஃப்ளோருக்கு அது இறங்குது. ஆனால் ஜி ஃப்ளோவில் இறங்கலை, இந்த வாட்டி என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோவில் நின்றுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோவில் நின்று கதவு திறக்கும்போது திடீர்னு முன்னுக்கு பார்த்தாக்கா ஒரு வயசானவங்க, அவங்களோட போட்டிருக்க உடுப்பு பார்த்தோம்னா வந்துட்டு ரொம்ப பழைய உடுப்பாக இருக்குது. அவங்களோட முடியெலாம் பார்த்தோம்னா சரியாக சீவாமல் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி அந்த லிஃப்ட்டு திறந்த கையோட அந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு தண்ணி எடுக்கிற மிஷின் இருக்குது, தண்ணி குடிப்பாங்களா அந்த மிஷின், அங்கே அவங்க வந்து சாஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ஆனால் லிஃப்ட்டு வந்து அந்த மால் வந்து எல்லா லைட்டும் அடைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து லைட் ரொம்ப குறவாக இருக்குது அந்த லிஃப்ட்டு திறக்கிற இடத்துல. அப்போ அந்த டைமில் இவங்க பார்க்கும்போது அந்த வயசானவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லிஃப்ட்டு திறந்தோன்னே மெதுவாக வராங்களாம். அதாவது அவங்களோட நடை வந்துட்டு நார்மலாக நடந்து வர மாதிரி இல்லை, ஒரு மாதிரியாக இழுத்து நடந்து வர மாதிரி நடந்திருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே அந்த லிஃப்ட்டை வந்து திரும்ப அந்த ஜி பட்டன் டக்குன்னு தட்டியிருக்காங்க. ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, யார் அந்த உருவம்னு தெரியல.
பார்க்குறதுக்கு மனசால் மாதிரியும் இல்லைன்றாங்க. ஸோ அப்போ அந்த ஃபியான்ஸே நான் சொல்கிறேன், சீக்கிரம் நீ தட்டுன்னு. அப்போ தட்டுனோன்னா அந்த உருவம் கிட்ட வரும்போது டக்குன்னு அந்த கதவு வந்து சாத்திடுச்சு, லிஃப்ட்டு கதவு சாத்திடுச்சு. ஸோ சாத்திட்டோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்திருக்கு அந்த டைமில். ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் இதாகிட்டாங்க, அதாவது பேனிக் ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோன்னே. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து என்ன பண்ணுதுன்னா, திரும்ப வந்துட்டு அந்த லிஃப்ட்டு வந்துட்டு எங்கே போகுதுன்னா கீழே இறங்கலை. அது என்ன பண்ணுது, திரும்ப வந்து அந்த லிஃப்ட்டு வந்து மேலே ஏறுது. மேலே 3வது மாடியில் அந்த தேட்டர் இருக்குல்ல, ஸோ அங்கே போகுது. அங்கே போனோடனே அந்த லிஃப்ட்டு வந்து திறக்குது. திறந்தோன்னே வந்து லைட் எல்லாமே அடைச்சிட்டாங்க. ஏன்னா ஆள் எல்லாம் வெளியாகிட்டாங்க. ஸோ லைட்லாம் அடைச்சி இருட்டாக இருக்குது அங்கேயும். ஸோ அதோடு என்ன பண்ணுறாங்க, திரும்ப அதாவது அவங்க லிஃப்ட் விட்டு வெளியாகலை, அந்த லிஃப்ட்டு திறந்தோன்னு பார்ப்பாங்களே, ஸோ அங்கே லிஃப்ட் உள்ளே இருந்து பார்த்துருக்காங்க, இருட்டாக இருக்குது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, திரும்ப அவங்க வந்து ஜி தட்டியிருக்காங்க. ஸோ ஜி தட்டினோடனே அந்த லிஃப்ட்டுக்கு அது மூடுது. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபேன்சி இருக்கார், அவர் வந்து சொல்லியிருக்காரு, நீ வந்து இந்த ஆயார் சூச்சி வந்து படி, ஏன்னா எனக்கு இந்த சம்திங் ராங்காக எனக்கு ஃபீல் பண்ணுது, நீ அதை படிச்சுட்டு நீ தட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆயார் சூச்சிலாம், ஏன்னா இவங்க வந்து ஒரு மலையக்காரவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பிலீஃபில் என்னென்னாக்கா, இந்த மாதிரி ஆயார் சூச்சிலாம் படித்தாங்கனாக்கா வந்துடும். அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா மந்திர சொல்லலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ப்ரே பண்ண சொல்லியிருக்காரு அவர். ஸோ ப்ரே பண்ணிவிட்டு நீ வந்து தட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆயார் சூச்சிலாம் படிச்சுக்கிட்டு அவங்க வந்து ஜீன் தட்டியிருக்காங்க. ஸோ ஜீன் தட்டினோன்னே உடனே அந்த லிஃப்ட் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. எங்கேயுமே நிற்கலை, நேராக வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்கியிருக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றோன்னே அந்த லிஃப்ட்டு திறக்கவும் கீழே உள்ள அந்த ஃப்ளோர் வந்துட்டு யாரும் வந்து விளக்கெலாம் அடைக்கல. ஸோ அது ஜஸ்ட் திறந்துருக்கு. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த லிஃப்ட்லேருந்து வெளியாகி அவங்க வேகமாக விறுவிறுன்னு நடந்து வராங்க. முன்னுக்கு பார்த்தா ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் இருக்கார். ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் வயசானவர். ஒன்றும் வெளியாகல, இல்லைங்க லேட் ஆச்சான். ஆமாம் அங்கிள் நாங்கள் சொல்லிட்டு அவங்க வெளியாகிட்டு அவங்க அந்த மாலை விட்டும் வெளியாகிறாங்களாம். ஸோ மாலை விட்டு வெளியாகணுன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பின்னாடி திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த அந்த கார் பார்க்கிங்லாம் தெரியுங்களே, ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது மேலே அது அவங்க போன அந்த 4வது மாடியில் ஒரு சின்ன பையன் மேலேருந்தே கை காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க அதை பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒன்றும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கூஸ்பம் ஆகிருக்கு, முடியலாம் மேலே ஏறி இருக்குது, அதாவது சிலுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உடனே காடியில் வந்து ஏறிட்டாங்க. ஸோ காடியில் வந்து ஏறினா அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட ஃபியான்ஸி, நம்ம நேராக வீட்டுக்கு போவேன்னா, ஸோ நம்ம வந்து கடையில் போய் எங்கேயாச்சும் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம். ஸோ அப்போ மணி வந்து ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தில் உள்ள அவங்க வீட்டு கிட்டத்தில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு, அப்போ அவங்க சொல்லியிருக்காரு அவர், நீ வீட்டுக்கு போனோன்னா இதே மாதிரி ஆயார் சுவிட்செலாம் படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீ குளிச்சுட்டு காலெலாம் கழுவிட்டு குளிச்சுட்டு, ஸோ அப்புறம் நீ வந்துட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நீ படுத்து தூங்குன்னு. ஸோ அதை தான் வந்து அவங்களும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு இல்லை. ஸோ இதை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணியிருக்காங்க, என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மால் வந்துட்டு இதுக்கு முன்னாலே வந்துட்டு 10 வருஷமாக வந்து அந்த மாலை கட்டிட்டு அந்த மால் வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் 10 வருஷமாக வந்து அப்படியே இருந்துச்சான். ஸோ இந்த மால் வந்து எங்கே இருக்குதுன்னு அவங்க வந்து ஷேர் பண்ணலை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாலோட எங்கே இருக்குதுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மலேசியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. 10 வருஷமாக ஒரு மாலை கட்டி அந்த மால் வந்துட்டு 10 வருஷமாக வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாமல் அதுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஸ்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர்.